தாழ்வுவாடு என்ட்ரன்ஸ். அப்போ எல்லா கல்லுகளையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ கடல் அமைதியாக இருக்குது. ஸ்டிக்கர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். நெஞ்சி பார்ன்னு சொல்லுவாங்களாம். வணக்கம் ஸ்குவாட், நான் உங்கள் டிலெக்ஷன் இலங்கையிலேருந்து. இலங்கையில் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்லேருந்து தாழ்வாடு போகிற ரோட், அதாவது கீரி தாழ்வாடு அந்த பக்கம் போகிற ரோட்லாம் நிற்கிறோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்கலாம். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:20. ஸோ நான் நேரத்துக்கு போயிருக்கணும். இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. இப்போ தான் என்னால் போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இப்போ மன்னாரை பொறுத்த அளவுலேயே பனங்கல் ஃபேமஸான இடம் வந்து தாழ்வாடு கீரி. ஸோ இங்கே வந்து பனங்கல் எப்படி சீவுறாங்க, மரத்துலேருந்து என்ன மாதிரி இறக்குறாங்க, அந்த பனங்கல் சீவுறவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும், அதை பற்றின வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஏற்கனவே ரொம்ப 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 லேட் ஆகிட்டு, அதால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, லேட்டாகி தான் நான் போய்கொண்டிருக்கேன். இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கே அவங்க வந்து வீட்டில் இருந்து வெளிக்கிட்டுருவாங்க போகிறதுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் தாமதமாக தான் போகிறோம். பிரச்சனை இல்லை காய்ஸ், ஒருத்தரையுமே காணையில் ரோட்டில். இது வந்து தாழ்வுவாடு கிராமம். நிறைய மக்கள் இருக்காங்க, எல்லாம் கடல் தொழில் செய்கிறவங்க தான் கூட இருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு கேவ் ஒன்று வருது பாருங்கள். இதுதான் தாழ்வுவாடு என்ட்ரன்ஸ். இதனால தான் நம்ம போகணும். உண்மையே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பனங்கல் சீவுறவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும், அவங்க எப்படி அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்றது முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. எனக்குமே தெரியாது. அதால் நம்ம குயிக்க டைம் இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டு அதில் என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு மிச்சத்தை நான் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஸ்குவாட், ஒரு மாதிரியாக தாழ்வாடு கடற்கரைக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது, அதுக்கு அங்கால தான் கடற்கரை இருக்குது. நம்ம வந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தாழ்வாடு சேர்ச்சிக்கு கொஞ்சம் பக்கத்தில் கடற்கரை ஓரத்தில் ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது. இங்கே தான் ஆள் நிற்கிது போல். மன்னாரை பொறுத்த அளவில் எக்கச்சக்கமான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. முக்கால்வாசி பேர் வந்து இந்த கல் சீவுற தொழில் தான் செய்கிறாங்க. ஏன்டா இங்கே வந்து இந்த தொழிலுக்கு டிமாண்டு கொஞ்சம் அதிகம். அதனால தான் நம்ம இன்றைக்கி எப்படி இந்த கல்லுகள் சீவுறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்கன்றதை பார்க்க வந்திருக்கோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆள் மரத்தில் இருக்குது, அந்த தெரியுதா, எமிக்கே வந்து ஏறிட்டார். ஏறி மரத்தில் வந்து இப்போ கல் இது அந்த பானையெல்லாம் கட்டி வச்சுருக்காரு. அந்த பானையிலேருந்து கல்லை வந்து அவர் வந்து ஒரு கேன் ஒன்று கொண்டு போய்ட்டு அந்த கேன்லேருந்து வந்து எடுக்கிறாரு. எடுத்துட்டால் வரட்டும் கீழே என்ன மாதிரி எல்லாத்தையும் விசாரிப்போம். பார்த்தீங்கன்னா அதில் வந்து நின்று பார்த்தேன், தெரியலை அவர் அந்த கல் சுவர ஒன்றுமே தெரியலை. இதால் போவோம். ஆனால் காய்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முள்ளுகள் கிடக்கு, அந்த சின்ன சின்ன முள்ளுகள். என்ன சொல்கிறது, காலில் வந்து சும்மா சடன்னு முள் ஏறுது. இதுக்குள்ளே பாதைகளும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் மண்ணை மட்டும் பாருங்கள். சரியான மண்ணும் முள்ளும் தான் இருக்குது. கோவிலில் வந்து பூசையெல்லாம் போய்கிட்டு இருக்கு போல். இந்த ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகல சட்டிக்காது. சொல்லுங்களேன், உங்களோட தொழிலை பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரி சிஸ்டம், எப்படி நாம் இந்த கல் சீவுறது வந்து எப்படி கஷ்டம் இருக்கா, இல்லாட்டி என்ன மாதிரி? கஷ்டம்தான், உடம்பு நிலையால கஷ்டம்தான் செய்கிறது. மரங்கள் பாலைகள் அறுக்கு, மரம் அறுத்து பாலையெல்லாம் வேலை செஞ்சு முட்டியை போட்டு கல் எடுக்கிறதுன்னு கஷ்டமான வேலை. சீவுறதா இருந்தால் காலையில் எத்தனை மணிக்கு நம்ம வந்து என்ன மாதிரி செய்யணும்? காலையில் வெயிலுக்கு முன்னுக்கு வந்து செஞ்சால் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது தானே. உடம்புனால இல்லை 6 மணிக்கெலாம் வந்து 8 மணிக்கெலாம் வேலையை முடிச்சிடும். 6 மணிக்கு வந்து 8 மணிக்குள்ளெல்லாம் வேலை முடிச்சிடுவீங்க. ஒரு நாளையில் வந்து இப்போ காலையில் நீங்கள் எழும்பி வாரீங்களா, காலையில் வந்தால் எத்தனை மரம் உங்களுக்கு சீவுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு குறைஞ்ச சராசரி 10 மரம் சீவலாம். 10 மரம் காலையிலேருந்து பின்னேரம் வரைக்குமா? காலையில் 10 பின்னேரம் 10. காலையில் 10 பின்னேரம் 10. அதே மரத்தை ஏறி தான் ஆகணும் 2 நேரம். அப்போ ஒரு போத்தல் என்ன விலையை கொடுக்குறாங்க கல்? தான் கோப்பை கொடுக்குறது 150 ரூபா. வெளியால் அப்படியே 1-2 கேட்டால் 200 ரூபா கொடுக்குறது. பதநீராக இறக்குறாங்க. நாங்கள் பதநீர் இறக்கி பணம் கட்டிக்கு உற்பத்தி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு லிட்டருக்கு 110 ரூபா போடுறாங்க. பணம் சுண்ணாம்பு அடித்து விட்டால் 15 போயிடும்.
இது வந்து காலையில் நீங்கள் வந்து இவ்வளோ எடுத்துருக்கீங்களா வந்து இப்போ 20 லிட்டர் பானி எடுத்துருக்கோம், 10 போதை கல் எடுத்துருக்கோம். இது பதனியா? இது பதனி. அதான் இந்த தண்ணி மாதிரி இருக்குண்ணே. தெளிஞ்சா இது சும்மா தெளிய வச்சு குடிக்கிறாண்ணே. குடிக்கலாம், பனங்கட்டிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பதனி குடித்தா என்ன வெறி ஏறுமா? சரி, பதனிக்கு வெறி வராது. சும்மா உடம்புகள்லாம் சுகர் இதுகளுக்கும் நல்லா குடிக்கும். கல்கண்டு, பழம், பானி, பனங்கட்டி எல்லாம் இதெல்லாம் பரிசுக்கிறாங்க. இது வந்து என்ன விலைக்கு எடுக்கிறாங்க? இது லிட்டர் 110 ரூபா. ஒரு லிட்டர் 110 ரூபா. மற்றது கல் 150 ரூபா. எங்கள் சங்கம் கோஆப்ரேஷன் தானே. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சீவருக்கு போகிறாரு. இதில் வந்து 2-3 கேனில் வந்து இந்த பதனி கல் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ அவருக்கு பின்னால் போய் பார்ப்போம் அதில் எப்படி சீவுதுண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தளவுலேயே இலங்கையில் இந்த மன்னார் பிரதேசம் இங்கால பக்கங்களில் பொறுத்தளவுலேயே கடல் தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க. ஸோ வந்து இப்போ இதில் வந்து பதனி அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லிலேருந்து வந்து இறக்குற ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு விஷயந்தான் அது. வந்து நம்ம குடிக்கும்போது நமக்கு வெறிக்காது, எதுவுமே பண்ணாது. சும்மா நம்மளோட உடம்பில் உள்ள நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்திகள் அதுகளை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் இருக்கும். அது வந்து வெறிக்காது, உடம்புகளில் உள்ள வருத்தங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் இதில் வச்சுட்டு போயிட்டு அதோட போயிட்டு எடுத்துகிட்டு போகணுன்ட்டு போகிறேன். இவங்க வந்து சீவுறதுக்கு இப்போ அந்த மரத்தில் ஏறி அந்த பாலையை வெட்டி சீவுறதுக்கு வந்து 2-3 ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. கத்தி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த கத்தி வந்து உண்மைக்கே வேறு லெவலான அந்த கூர், சட்டியான கூர். அந்த கத்தி நம்ம கையை கொண்டு போய் பிளேட்டில் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அந்த கத்தியில் வந்து கையை வச்சோம்னா கை கட் ஆகிரும். அந்த அளவுக்கு இருக்குது அந்த கத்தி. மற்றது அவங்க என்னென்ன இதெல்லாம் பாவிக்கிறாங்க அதெல்லாம் என்ன மாதிரின்னு நான் உங்களுக்கு அதுக்கு தான் போய் சொல்கிறேன். என்னையை விட்டுட்டு போயிட்டு நேரத்துக்கு முன்னுக்கு. இது என்ன சாமா? ஊண்டுகோலா? கத்தி ஊண்டுகோல் கால் வச்சு ஏறுறதுக்கு. இதில் வச்சு தான் ஏறணுமா கால் வச்சு? அப்படி இதில் கத்தி வச்சு விட்டுலாம், இதில் காலை வச்சு மேலே ஏறலாம். பாருங்கள் தூக்கலாம். இது என்ன மரம்? அது இளந்த கம்பா? இளந்த கம்பை நீங்கள் காட்டில் போய் வெட்டி கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா? இது பாருங்கள் தூக்கலாம். இதில் 100 கிலோ வெயிட் தூக்கலாம். 100 கிலோ வெயிட் தூக்கலாமா இதில்? பார்க்க சின்னதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தடியில் வந்து 100 கிலோ வெயிட் தூக்கலாமா? அவ்வளோக்கு ஸ்ட்ராங்கான தடி போல். இதில் தான் அவங்க கத்தி திட்டுறாங்க. வேறு என்னென்ன ஆயுதங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்குது? இது என்ன நெஞ்சாப்படத்தில் அந்த இதுகள் இது கட்டியிருக்கிற மாதிரி இருக்கு. நெஞ்சுகள் பாதுகாப்பாக இருக்கும், டிஷர்ட் செய்யாமல் இருக்கும். அதுகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட். அது என்ன உங்களோட இடுப்பில் இதை வச்சுருக்கீங்க? இதில் வந்து ஆயுதங்கள் போட்டு வச்சுருக்கிற பேக்கா? இது பெட்டி. இதுக்கு ஒரு அருவாப்பட்டின்னு சொல்கிறது கூட கத்திகள் ஆயுதங்கள், கத்தி ஆயுதங்கள் வச்சிருக்கிறது. என்ன பேர் இதுக்கு? பேர் எதுவும் சொல்லுவாங்களே? நெஞ்சுக்கு போகிற நெஞ்சு வாருன்னு சொல்லுவாங்க. நெஞ்சி வாருன்னு சொல்லுவாங்களாம். அப்போ சைட்டில் வந்து ஒரு பேக் மாதிரி ஒரு அரசர்கள் மாதிரி இருக்கிறான்னு நினச்சிடக்கூடாது. அந்த பேக்கில் வந்து அவங்க கத்தி அப்படியான திங்ஸு எல்லாம் வச்சு கொண்டு போய் மேலே மரத்தில் ஏறினதுக்கு பிறகு அதை வச்சு அதை வேலை செய்கிறக்காண்டி வச்சுருக்காங்க. மரம் ஏறப்போகுது, பார்ப்போம் எப்படி ஏறுறாரு அப்படின்னு. இது எத்தனை அடி உயரம் வரும் இந்த மரம்? இது ஒரு 25 அடி வரும். சரி, இப்படி தான் காலை வச்சு ஏறுறாங்க பாருங்கள். 25 அடி உயரம். எவ்வளோ ஒரு சிஸ்டமாக ஏறுறாங்கண்ணே. இந்த காலில் ஒரு இதோண்டு போட்டுட்டு அதை அப்படி பிடிச்சி ஏறுறாங்க. அதுக்கிடையில் ஏறி போயிட்டாடுறாப்பா. ஃபுல்லாக வேலை தான் இருப்பார். ஆனால் உண்மைக்கு இதில் நிறைய சிஸ்டங்கள் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே விளங்கி கொள்வது. அவ்வளோண்டு இதாக தெரியாது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அந்த பானையில் இருந்த கல்லை வந்து இறக்கிட்டு வராரு. என்ன எவ்வளோ நேரம் இப்போ தான் ஏறினீங்க? அதுக்கிடையில் இறங்கிட்டீங்க? ரெண்டு கலையம் தானே. 2 பானை. இந்த மரத்தோட முடியுதா? இன்னும் இந்த 2 கிடக்குங்க.
அப்படின்ட்டு 10 மரமா காலையில்? நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து பானைகள் வைப்பீங்க தெரியுமா? முதலாக கல் வந்து தீவுவாங்களா? இப்போ முதலாவது ஒரு மரத்தை எப்படி கண்டுபிடிச்சி என்ன மாதிரி இதில் இந்த மரத்தில் கல் எடுக்கலாம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பனையில் கொஞ்சம் பார்த்தா தெரியும், இது கொஞ்சம் வடியக்கூடிய பனையாக இருக்குன்றா பாலை வேலை செய்கிறதுல பதத்தில் வேலை செஞ்சால் வடியும். பாலைகள் முத்த விட்டால் வடியாது. அந்த குறும்பாலையாக எடுத்து அதை நக்கி அதில் பதப்படுத்தி வடியத்தோம். முன்னுக்கு அடுத்து பார்த்தா தெரியும் வடிதான் வடியிலான்னு. அதுக்கப்புறம் பானை வைப்பேன். கிடைக்கிற லாபம் இறங்கும் போதே போயிடும் போல். பாருங்க, முட்டியில் வந்து இறக்கி எடுத்துகிட்டு வராங்க. இது என்ன சாமா? சுண்ணாம்பா? அதான் சுண்ணாம்பு. இது என்னத்துக்கு? அதான் இந்த பனங்கட்டி உற்பத்தி பதனிக்கு முட்டிகள் அடிக்கிறது. இது அடித்தா இது இந்த சுண்ணாம்பு அடித்தா பதனி அந்த அடிக்காட்டி கல்லா? இது சுண்ணாம்புல இது தனியாக இதுக்குண்டே வைக்கிறாங்களா? இதுக்குண்டே வருது சுப்பி சுண்ணாம்பு. அதை பவுடர் ஆக்குறது நாங்கள் வாங்கி பவுடர் ஆக்கி அதை முட்டிக்கு உள்ளுக்கு நல்லா வச்சு ப்ரெஷ்ஷால் தட்டி அடிச்சுட்டா அது 12-15 போகும். அதெல்லாம் பனங்கட்டி உற்பத்தி செய்கிறாங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பை வந்து முட்டிக்குள்ளே அடித்தா தான் அது இதாக வரும், பதனியாக வரும். அப்படி அடிக்காட்டி கல் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் சீவுற தொழில் வந்து செய்கிறது வந்து குறைவாகவே இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த வேலையோட சிஸ்டம் வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அதால் வந்து சில பேர் பரம்பரையாக தொழில் செய்வாங்க. இன்னும் சில பேர் வந்து செஞ்சு கொண்டே இருக்கிறவங்க அப்படின்ட்டு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளம்பொடியங்க வந்து பெரும்பாலும் இந்த கல் சீவுற தொழில் வந்து பெருசாண்டு அவங்க செய்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வெளி வேலைகள் இந்த அப்படி காசுகள் கூட வரும், அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் தான் ஜாப் வேலை அப்படி இப்படின்ட்டு கோர்ஸ் பழகி போகிறாங்க வழியே. அப்படின்னு சொல்கிறது, இப்போ ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களோட மகன் அவங்க அப்படியான ஆக்க சில பேர் வந்து இந்த கல் தொழிலை அவங்க அப்பாட்டே இல்லாட்டி சொந்தக்காரங்க இருந்தால் சொந்தக்காரங்கிட்ட இருந்து பழகி அதை அப்படியே செய்வாங்க. பெரும்பாலும் குறைவு கல் சீவுற தொழில் செய்கிற பொடியங்கள் செட்டினாலே குறைவு. நம்மளோட பேபி இதில் விட்டுட்டு போனோம், பரவாயில்ல, யாருமே தொந்தரவு பண்ண இல்லை. அவனுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கேன், அது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. நம்மளோட பேபிக்கு வந்து நிறைய வேலை செஞ்சுருக்கோம். என்னென்னா ஸ்டிக்கர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஸ்டாண்ட், மற்றது அந்த ஷார்ட் வீடியோவில் நிறைய போட்டிருப்பேன். அப்போ அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதால் பாருங்கள், நம்மளோட பேபி வந்து வேறு லெவலாக இருக்கிறானா. ஸோ இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இதில் வச்சு இந்த கம்பியெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டேன்னா, இந்த தெரியுதா, இதில் கால் வைக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டேன். வீல் கவர் அடிக்கிறக்காண்டி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன் எடுக்க போயிட்டாங்க. கேன் எடுத்துகிட்டு இன்னும் 2 மரம் சீவை கிடக்கு போல், அந்த மரத்தை சீவி போட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். உண்மைக்கே இந்த ரோட் சரியான மோசமாக இருக்க போகுது. ஏன்னா கடற்கரையை அண்டிய ரோட் தானே. ஸோ அதனால் கொஞ்சம் ரோட் அப்படி தான் இருக்கும். பார்த்து மேனேஜ் பண்ணிவிட்டு வாங்க என்னோட. ஆனால் ரொம்ப இதுவே வந்து இவங்களை பாருங்களேன், அங்கேருந்து முன்னாக்கிட்டு வீட்டில் இருந்து 5 மணிக்கு வந்து ஒவ்வொரு மரமாக ஏறி அந்த நெஞ்சு எவ்வளோ நெஞ்செல்லாம் பாருங்க. இது வந்து நம்ம சும்மா ஒரு சின்ன மரத்தில் ஏறினா கூட நமக்கு நெஞ்சு வந்து சரியாக நோவும், ஒரு அளவான மரம். ஆனால் இவங்க வந்து காலையில் 5 மணிக்கு வந்து 5 மணிக்கு சாப்பிட்ருப்பாங்களோ தெரியல. 5 மணிக்கு வந்து காலையில் ஒவ்வொரு மரமாக ஏறி எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்குங்க. தாழ்வுவாடு கடற்கரை. ஸோ காலையில் 7:11க்கு நம்ம இந்த கடற்கரையால் போகிறோம். ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு கஷ்டங்கள் நிறைந்து காணப்படுகிறது. என்ன பண்ணுறது, செய்யணுமே, இலங்கையில் வாழணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியே தான் ஆகணும். குட் மார்னிங் கீரி பீச். காலையிலே வியூவை பாருங்கள் காய்ஸ், எப்படி இருக்குது, வேறு லெவலாக இருக்குது வியூ. கடலே ரொம்ப 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 கடல் அமைதியாக இருக்குது இன்றைக்கு.
ஏன் இந்த அமைதி மாற்றங்கள் காலையில் தான் நேரம் அமைதிகள் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கல் தவறுனையில் கொண்டு போயிட்டு கல் அண்ணன் வந்து கொடுத்துருவார். ஆனால் என்ன பிரச்சனைனா இன்றைய டைமுக்கு நம்ம வந்த டைமுக்கு அவரை வந்து கல்லை வந்து வீடு தேடி நான் சொன்ன மாதிரியே வீடு தேடி வந்து அவரை கொண்டு போயிடுவாங்கன்னு சொன்னார். ஸோ அதால் என்னால் அங்கே போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. பாப்பம் சான்ஸ் கிடைச்சிருந்தாலும் அவங்க அந்த தவறுனைக்கு கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்துட்டு அவங்களோட வேலையை மிச்ச வேலையில் பார்க்க போயிடுவாங்க. இந்த ரோட்டு ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு மாதிரியா. இது ஒரு சின்ன வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ வந்து சும்மா நார்மலாக நான் வீட்டில் இருந்தேன் இதை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க படுற கஷ்டத்தை எடுத்து போடலான்னு சொல்லி தான் வந்தேன். மன்னாரை பொறுத்த அளவில் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வந்து காலம்பகாத்தால் நேரத்துக்கு ஓடாது, எல்லாம் அப்படி விட்டு போவாங்க. இன்றைக்கு வந்து பெரும்பாலும் நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸுகள் இருக்குது. சின்ன சின்ன ஊர்களில் ஃபுட்பால் மேட்சுகள் அதெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ அப்படியான ப்ரோக்ராம்லாம் கிடக்கு. அப்போ அதெல்லாம் போயிட்டு பார்க்கணும். பேபியை கொஞ்சம் செய்யணும், இன்னும் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி வீடியோஸ்கள் செய்யலாம் அப்படின்னு தான் பிளான். பார்ப்போம் காய்ஸ். காசு தான் பெருசாண்டி இல்லை, வேலைகள் பார்த்து காசு கிடைச்சாதான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போடலாம். மாப்பிள்ளை வந்து இந்த ப்ளாக்ஸில் வரையில் பார்ப்போம். மாப்பிள்ளை வந்து ஊரில் இருக்கிற அளவில் காணையில் மாப்பிள்ளை வருவான். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மாப்பிள்ளை வருவான். அடுத்த வீடியோ வெறித்தனமாக எடுக்கிறோம். உண்மையை சொல்ல போனால் காய்ஸ் நம்ம மன்னாரில் வந்து மோடிஃபை பார்ட்ஸுகள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி கடைகள் நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த கடைகள்லாம் தெரியாது. நான் அடுத்த வ்ளாக்ஸில் கட்டாயம் அந்த கடைகளை பற்றி சொல்லுவேன். நிறைய நம்மளோட பேபியை பொறுத்த அளவில் நிறைய மோடிஃபை பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ அந்த கேண்டில் பாராக இருக்கட்டும், மற்ற நிறைய பார்ட்ஸுகள் வந்து மோடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியெல்லாம் பார்ட்ஸுகள் வந்து இவ்வளவு நல்ல விலையில் கிடக்கு மன்னாரில். அந்த கடையை வந்து நான் ரிவ்யூ வீடியோ ஒன்று போடுவேன்.